ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட மாடல் கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பதிவில் 100 கொஷின் பார்க்கலாம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் 1. கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை? விடை மழை பற்றிய பகிர்தல்கள். இது ஒரு கவிதை தொகுப்பு. இயற்றியது பார்த்தீங்கன்னா சே பிருந்தா அவர்கள் இயற்றியது. பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு. விடை 8. கொஷின் 3. காலம் கடந்த பெயரெச்சம். விடை வினைத்தொகை. கொஷின் 4. பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியன் என்று அழைக்கப்படுபவன் துரியோதனன். கொஷின் 5. காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரை மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் திருவிக்கா. கொஷின் 6. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். கொஷின் 7. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர். விடை பாரதியார். கொஷின் 8. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க பாடும் பாடல் வகை நாட்டுப்புற பாடல். கொஷின் 9. பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. விடை தூ. கொஷின் 10. தவறான ஒளி மரபு சொல்லை தேர்வு செய்க. புறா குழரும் இருக்கு. ஸோ அது தவறானது. புறா குணுகும். கொஷின் 11. உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். கொஷின் 12. கூடா நட்பு கேடாய் முடியும். இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க. கூற்று 1. தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். கூற்று 2. நட்பு நமக்கு கேடகம் போல் பாதுகாப்பு தரும். இதுல கூற்று 1 சரி. கொஷின் 13. நும்மனை சிலம்பு கழியி அயரினும் எம்மை வதுவை நல்மணம் கழிக. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? விடை ஐங்குறுநூறு. கொஷின் 14. பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள். விடை பரிபாடல் கடித்தொகை. கொஷின் 15. அகநானூறு நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது. கொஷின் 16. அகன் அமர் காதல் ஐய நின்னோரும் எழுவர் ஆனோம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறான்? விடை வீடனன். கொஷின் 17. ஒவ்வொரு சிவனடியார் பெருமையையும் ஒரு அடியில் கூறும் நூலை பாடியவர். விடை சுந்தரர். கொஷின் 18. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள திருவிளையாடர்களின் எண்ணிக்கை. விடை 64. கொஷின் 19. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச் சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? விடை 225. கொஷின் 20. அகரவரிசை. மண் மான் மிளகு மீன் முன் மூடி மெல்ல மேடு. கொஷின் 21. வேர் சொல் காண்க. ஞாலம் அதற்கு ஞால். கொஷின் 22. பொருத்தமான விடையை தெரிவு செய்க. குழந்தைக்கு தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது வினாவழு. கொஷின் 23. பொருந்தாததை கண்டறிக. இதுல தண்ணி தொட்டி பொருந்தாதது. மீதம் இருக்கிறதெல்லாம் காய்கள். ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர் சொல்லை குறிக்கிறது? விடை காலப்பெயர். கொஷின் 25. சொற்களை முறைப்படுத்துக. அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நா என்பதன் நாக்கு. ஒலி வேறுபாடு அறிக. தாள் தாள். தாள்னா தாளாட்டு. தாள் அதற்கு பாதம். கொஷின் 28. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. கொஷின் 29. கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார்? விடை கரூர். கொஷின் 30. தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக
தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழக்கமிட்டவர் மா.பொ. சிவஞானம். கொஸ்டின் 31. அம்பேத்கர் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. வாணிதாசனின் நூல்கள் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். கொஸ்டின் 33. ஆண்டிப்பண்டாரம் உனை வேண்டிக் கொண்டேனே என்னும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார். வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் படி ஆக இருக்க விரும்பினார். கொஸ்டின் 35. 1981 முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றம் தமிழ் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர். விடை தேவநேய பாவனார். கொஸ்டின் 36. தமிழ் மகள் என பாரதியால் அழைக்கப்பெற்ற பெண்பாற் புலவர். விடை ஔவையார். கொஸ்டின் 37. கூற்றும் காரணமும். கூற்று காவடியாட்டம் மரத்தடியின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடு உள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர். காரணம் கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பெயர். கூற்றும் காரணமும் சரி. மரக்கால் கூத்து என்பது பொய்க்கால் குதிரையாட்டம். கொஸ்டின் 39. உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. கொஸ்டின் 40. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. வளவன் கிணத்து தவளை போல வாழ்ந்தான். விடை வளவன் குறுகிய அறிவுடையவன் ஆக வாழ்ந்தான். கொஸ்டின் 42. அதே கான்செப்ட் தான். பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. கீழ்கண்டவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? அமைச்சர் விருது வழங்கினார். பின் வருவனவற்றுள் வினாத்தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. வானகமே இரவெனிலே மரசெறிவே. இது வினாவாக்கியம் அல்ல. அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது. இது கீழ்கணக்கு நூல்கள். கொஸ்டின் 45. கணிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? விடை சமணம். கொஸ்டின் 46. வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாடியவர் யார்? விடை ஆல்பர்ட் ஸ்வைசர். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது? விடை திருமந்திரம். கொஸ்டின் 48. தேவநேய பாவனார். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரி. தேவநேய பாவனார் மொழி நாயர் என்று அழைக்கப்படுகிறார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். பள்ளிப்பறவை இந்த நூலை இயற்றியது யாருன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். கொஸ்டின் 49. தம்மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எழுந்தவர். விடை கொங்கணர். கொஸ்டின் 50. அட்டமா சித்திகள். இதில் அட்டம் என்னும் சொல்லின் பொருள் 8. கொஸ்டின் 51. வல்லைப்பாட்டு என்பது உலக்கை பாட்டு. வல்லைப்பாட்டு எப்போ பாடுவாங்கன்னா நெல் குத்தும் போது பாடுவாங்க. நெல் எதில் குத்துவாங்க? உலக்கையில குத்துவாங்க. அதனால அது உலக்கை பாட்டு. கொஸ்டின் 52. தற்போது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். எந்தை நின தருட்புகழை இயம்பியுடல் வேண்டும். இயைபு சொற்கள் யாது? ஆப்ஷன் டி சரியான விடை. வேண்டும் வேண்டும். இயைபு அப்படின்னா என்னதுன்னா பாடல் அடியில் அடிதோறும் கடைசி ஒரு எழுத்தோ 2 எழுத்தோ இல்லை பல எழுத்தோ ஒன்றி வருவது இயைபு. கொஸ்டின் 53. சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. ஆப்ஷன் டி சரியான விடை. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானது ஆகும். கொஸ்டின் 54. பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் 10. பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக. விடை பாட்டினை போல் ஆச்சரியும் பாரிமிசை மில்லையடா. நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இடம்பெற்ற நூல் மனோன்மணியம். மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. கொஸ்டின் 57. ஊரோடு தோற்றம் உரித்தன மொழிப்ப என்ற தொல்காப்பிய நூற்பாவுக்கேற்றதொரு இலக்கிய வடிவம் உலா. கொஸ்டின் 58. குறம் என கூறப்பெறும் சிற்றிலக்கிய வகை எது? விடை குறவஞ்சி.
கொஸ்டின் 58 புலி விலங்கு, இன்னொரு புலி அது புளியம்பழம். ஃபால்க் ஆர்ட்ஸ் அதற்கு நாட்டுப்புற கலைகள். ஆங்கில பழமொழி ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட், கல்வி கரையில கற்பவர் நாள் சில. கொஸ்டின் 64 கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பிற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள 3681 கருங்கல்கள் பயன்படுத்தப்பட்டன. நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார். கொஸ்டின் 66 திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது? விடை சிலப்பதிகாரம். கொஸ்டின் 67 முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரைவாளியும் களம் குவித்து குன்று என இவ்வரிகளில் குறிக்கும் நிலம் முல்லை. திருக்கடுகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை 100 வெண்பாக்கள். கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் முதற் குலோத்துங்க சோழன். தமிழகத்தின் முதல் அகராதியான சதுர அகராதியை இயற்றியவர் வீரமாமுனிவர். சரியான அகர வரிசை அமைந்த தொடரை தேர்க. மண்டூகம் மழையில் மாய்ந்தது, மா 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 அப்படின்னு வருது இல்லையா, அதுதான் கரெக்டான அந்த அகர வரிசை. படி அதற்குண்டான வேர்சொல், அதாவது வினையால் அணையும் வேர்சொல் படித்தவர். கொஸ்டின் 73 வா என்னும் வேர்சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடு. வினை எச்சம் அது வினை எச்சம். கொஸ்டின் 74 அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்சொல்லை தேர்க. அமர். கொஸ்டின் 75 பொறுத்துக. சொல்லிசை அளபிடை நல்ல படா பறை. இன்னிசை அளபிடை அதற்கு கொடுப்பதுவும். சொல்லிசை அளபிடை வரணசையி. ஒற்ற அளபிடை அதற்கு எங்கிறைவன். இங்கு இங்குன்னு 2 ஒற்று வந்திருக்கு இல்லையா, அது மாதிரி ஒற்ற அளபிடை. மூடுபனி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. முகத்தை குறிப்பது சினைப்பெயர். தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் ஜி.யு. போப். சேர நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் ஒன்று தந்தம். அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு 1930. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் 10. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். தத்துவ சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர். விடை தருமு சிவராமு. பேஷி, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவன் என்று கூறியவர் முடியரசன். கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிக. ஞானப்பச்சிலை. ஞானப்பச்சிலை என்பது தூதுவளையை குறிக்கும். தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர். விடை சி. லக்குவனார். வசன நடை கைவந்த வல்லாளர் என்று ஆறுமுக நாவலரை பாடியவர் யார்? விடை பருதிமார் கலைஞர். எப்பண்பின் அடிப்படையில் நாடக கலை அமைந்துள்ளது? விடை போல செய்தல். கொஸ்டின் 90 2 வாக்கியங்களுக்கிடையே வரும் சரியான இணைப்பு சொல் அறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவரோடு முடிந்துவிடும். ஏனெனில் என்பது இதுக்கு சரியான இணைப்பு சொல். விடைக்கேற்ற பொருத்தமான வினாவை தேர்க. அன்னம் கூடை முடைந்தால். துவ்வா என்பதன் எதிர்ச்சொல் பறித்தல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. ஆப்ஷன் டி சரியான விடை. மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களில் ஒருவர். தாளாற்றி தந்த பொருளென்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். கொஸ்டின் 99 பிரெஞ்சு தேசிய நூற்கூடகத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் தனிநாயக அடிகள்.
கொஷின் 100. கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் வந்து சென்னை எழும்பூர். டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஷின் பேப்பர் பொது தமிழ்லேருந்து 100 கொஷின் இப்படி தான் வரும். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. நன்றி.